பூ போல மகராசி காயத்துக்கும் துணையானா அது என்ன? பஞ்சு. நடக்க வழி இல்லை 4 பேருக்கு வழிகாட்டி அது என்ன? இது என்ன நீ சொல்கிறீங்களா? என்னமோ ஒரு மரமாமல்ல, கை காட்டி மரம். வானத்தில் பறக்கும் வால் நீண்ட பறவைக்கு தரையில் இருக்கும் தம்பி கையில் இருக்கும் கடிவாளம். பட்டம். வெள்ளி உடம்புக்காரி பிடிச்சா வலிக்கு விழுவா மீன். முத்துக்கோட்டையில் சிறைப்பட்ட மகாராணி நாக்கு. பறக்கும் எழுத்து ஈ, சுமக்கும் எழுத்து மை, மணக்கும் எழுத்து பூ, குடிக்கும் எழுத்து டீ, சுடும் எழுத்து தீ, அழைக்கும் எழுத்து வா, போகும் எழுத்து போ, அமிழ் மாத எழுத்து தை. கையை காலை வெட்டுவான் இவன் போலீஸ் இவனை ஒன்றுமே செய்யாது. டெய்லருங்க காது இருக்கும் கேட்காது, இணைக்க உதவும் பிரிக்காது ஊசி. உடம்பெல்லாம் உப்பு ஆனால் டாக்டர் தேவையில்லை, ஏகப்பட்ட சொத்து என்றாலும் காவல் இல்லை காலு. இது என்ன? காலையில் ஊதும் சங்கு கரியாகும் சங்கு அது என்ன? சேவல். அந்த உடம்பெல்லாம் உப்பு கடலுங்க. கிட்ட இருக்கும் பட்டணம் எட்டி பார்க்க முடியலை முதுகு. வெளுத்த ஆளுக்கு கருத்த தலப்பாக தீக்குச்சி. ஊரெல்லாம் சுற்றி வருவான், வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான் செருப்பு. மரக்கலையை சுமந்தபடி மனம் போல பயணம் செய்வேன். இவன் யாருங்க? வயிறு குடைக்க தின்னா தானே நிமிர்ந்து நிற்பான். கோணிப்பை. கடலில் கலந்து கரையில் பிரிஞ்சு தெருவில் திரியும் பூ. உப்பு. அக்கா விதைச்ச முத்து அள்ள முடியாத முத்து, வாசலில் முத்து வார முடியாத முத்து அது என்ன? நீங்கள் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? அரியக்குடி பெரியாத்தா அவ்வளோ மிகவும் கெட்டிக்காரி, பால் கொடுக்காம பிள்ளை வளர்ப்பா, பலே கெட்டிக்காரி. படித்தோம்ல இது கோழி. பட்டணத்து சேலையை மடிக்க முடியலை, அதில் உள்ள மல்லிகை பூக்களை பறிக்க முடியலை. வானமும் நட்சத்திரமும் வேலியில் படர்ந்திருக்கும், வெள்ளைப்பூ பூத்திருக்கும், கனியும் சமந்திருக்கும், கண்ணீதழ் போல் இருக்கும். அது வெண்ண கோவப்பழம். பிறந்த அன்னைக்கே நடந்து பிள்ளைய சலங்க கட்டாமல் தாய்ப்பாலுக்கு குடிக்காமல் தானே வளரும் குழந்தை கோழி. பஞ்சு. கோழி பிஞ்சா. தலையிலே கிரீடம் உண்டு, அரசனும் அல்ல, தளதளக்கும் மேனியும் அல்ல. மேனி உண்டு, குமரி அல்ல. வீதிக்கு வருவதுண்டு, விலையும் உண்டு. விரும்புகிற பல பேர்கள் உலகில் உண்டு. கத்திரிக்காய். அத்வான காட்டுக்குள்ளே அன்னை கூட பிடிச்சு நிற்கான். ஆயில் குறைஞ்சவன் அடுத்த நாள் மறைஞ்சிடுவான். அவன் யாரு? காளான். பார்வைக்கு பச்சை நிறம், பாக்கு வெத்தலைக்கு போடாமல் வாய் மட்டும் பவள நிறம் கிளி. இப்படித்தே அண்ணன் தம்பி தோட்டத்தில் பச்சை பாய் விரிச்சிருக்கு. பக்குவமாக எடுத்து வந்தால் பசிக்குதவும் சுவைக்குதவும் கீரை. நன்றி, வணக்கம்.